மயக்கம் நாத பாட்டிலே மயக்கம் நாத பாட்டிலே மதுரை கவியனுக்கோ மதுரை கவியனுக்கோ திருமுறை வழக்குரைத்து முறையும் யானைவரும் பின்னி மணி ஓசி ஒரு முன்னே என்றாலும் கூட இவ்விடத்திலே அழகான அற்புதமான இந்த வனத்தை பார்க்கின்ற பொழுது மணி ஓசை இந்த ஆலய மணி ஓசை அதிகாலையில் என்றாலும் கூட இவ்விடத்திலே அஞ்சலத்திலே பிறந்து அஞ்சலத்திலே வளர்ந்து அஞ்சலத்தில் மோதுகின்ற பஞ்சபூத பாவிகாய் அஞ்சலத்தில் ஓரிடத்தை அணிந்ததுக்க வள்ளீரில் அஞ்சலஞ்சல் என்றநாதன் அம்பலத்தில் ஆடுமே என்று என் தந்தை சிவபெருமானை வணங்கிட்ட போதிலும் கூட இசைமாமுனிவர் நாரத மகரிஷி கூறியபடிய வேட பருவத்திலே வந்திருந்தாலும் எந்த பணிகளும் செவ்வன சிறக்க தாயை சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை அப்படிப்பட்ட தாயும் தந்தைக்கு வணங்கி குருவை வணங்கி இறைவனை வழிபட்டால் இறைவனின் நிலையும் பெற முடியும் என்றாலும் கூட அச்சத்தை மறந்த வாழ்விலை உச்சநிலைக்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது தமிழ் தோன்றியதும் முன்னிடமோ தமிழ் தோன்றியதும் முன்னிடமோ நீ பூமியின் வடிவந்த வந்தவனோ நீ பூமியின் வடிவந்த வந்தவனோ நாட்டுபவம் சேர்ந்ததுவோ பெண்ணிடமோ நாட்டுபவம் சேர்ந்ததுவோ பெண்ணிடமோ அவனை வழங்கி வந்ததில்லை என்னிடமோ அவனை வழங்கி வந்ததில்லை என்னிடமோ என்னிடமோ தமிழ் தோன்றியதும் முன்னிடமோ Thank you.
முத்தமிழை பாட வந்தேன் மூவேந்தர்களின் முன்னிலையிலே கற்பனையால் கடலமைத்து கலைஞர்கள் எல்லாம் கடல் போல அமர வைத்து அந்த கண்ணீரை இங்கு ஆடவிட வேண்டும் என்ற அழகினை பார்க்கின்ற பொழுது இவ்விடத்திலே அமுதன்னும் வெளிகளிலே பார்த்தாலும் கூட காதலிக்கின்ற கண்கள் இரண்டு இரண்டு என்று கையால் இதயம் வைத்து கடும் விசத்தால் கையமைத்து பொய்களுக்கோ காரணமாய் நாமமைத்து கள்ள உருவமைத்து கண்ணக்கோள் கண்ணமைத்து நல்லவருன்றே சிலை உலகம் நரமான இட்டதடா காதலுக்கு நாலு கண்கள் கல்வனுக்கு ரெண்டு கண்கள் காதலுக்கு நாலு கண்கள் கல்வனுக்கு ரெண்டு கண்கள் காமுகனின் உருவத்திலே கண்ணுமில்லை காதலில்லை காமுகனின் உருவத்திலே கண்ணுமில்லை காதலில்லை காதலுக்கு நாலு கண்கள் முடியாது என்றாலும் இவள் பார்க்கின்ற பார்வை என்ன பார்வை குருவென்ற பார்வையா குருவென்ற பார்வையா என்று பார்க்கின்ற பொழுது ஒரு பக்கம் பார்க்கிறார் ஒரு கண்ணு சாக்கிறார் அவன் மதத்தை கிடிச்சுக்கிட்டு மெதுவா சிரிக்கிறார் 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 ஒரு பக்கம் பார்க்கிறார் ஒரு கண்ணு சாக்கிறார் அவன் மதத்தை கிடிச்சுக்கிட்டு மெதுவா கையாலே இருக்கிறார்
உங்களுக்கு நக்கலா போச்சு நினைக்கிறேன். இருந்தாலும் கூட இருந்தாலும் கூட அப்படி நடனமாடுகின்ற அழகின்ற விழிகளை விலகை பார்க்கின்ற பொழுது அபிநய சுந்தரியாக விளங்குகின்ற இவள் விழிகளை குட்டி போட்டமான குட்டி போடாத குட்டி போட்டமான நாங்க எதுக்கு வர போறீங்க? சரி, இதுவே பருவமான குட்டியா? குட்டி போடல. பருவமான குட்டி. ஓ, குட்டி போடல. எதை வச்சு குட்டி போடலன்னு கண்டுபிடிச்சீங்க? பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிற வேண்டாமா? என்ன குட்டி போட்டமான திரும்பி திரும்பி பாக்கீங்க? குட்டி போடாதமான ஒரே போக்கா போகும். நேர்கொண்ட பார்வையா? அதுல கண்டுபிடிச்சீங்க? அதுல பாத்தேன். சரி, உங்க பேர் என்ன பேர்? எனது பேர் கந்தன். கந்தனா? ஏ கந்தா. ஏ கந்தாவா? வா வா. ஓ கந்தனா. கந்தனா. உங்க அப்பா பேரு? சடையன். உங்க அம்மா பேரு? சடச்சி. அடச்சி. அப்புறம் வேணா படச்சு. இந்த வாரி வாட்டால.
வாயா இங்க வாயா இங்க வாயா நல்லா பார்க்கலாம் இங்க வாயா என்ன யாரு அதாவது சின்ன பிள்ளைங்க அப்படித்தான் செய்யணும். ஆமா சின்ன பிள்ளைங்க உங்களுக்கு இருக்கா குட்டை பாம்பு பிடிச்ச பிடிச்சிடாண்டியோ நீங்க படக்குன்னு சோர்ந்த பாம்பை பிடிக்க நீ பிடிச்சிடலாண்ட நங்குன்னு ஒத்தி பிடிச்சி கட்ட வர இல்லையா நீ கூட அந்த பாம்பை கூட வாயில வச்சுக்கலையா அப்ப பிடிச்சி அப்புறமா ஆமா எனக்கு தெரியல உனக்கு தெரியலன்னா உங்க அப்பா பேர் என்னையா நம்பிராஜா உங்க அம்மா நங்கை மகனே அட உங்க பேரு நான்தே வீரத்தேவை அட நடுவுல ஐயா நடுவுலவே சின்ன பிள்ளைல தேவ நடுவுல பார்த்தா ஞாபகம் வருதா என்ன சின்ன பிள்ளைல உங்களை ஆமா நான் சின்ன பிள்ளைல நான் உங்களை நீ என்ன பண்ணீங்களா இல்ல ஐயா வாயா என்ன மாப்பிள்ளைங்க இது கூட உங்களுக்கு அன்னைக்கு கூட நீங்க கூட வந்துட்டு வணக்கண்ணே இல்ல மாப்பிள்ள என்ன சின்ன பிள்ளைல ரெண்டு பேரும் இப்படியே ஒண்ணு போல தெரியும் கம்மாயில கூட ஒண்ணு விளையாண்டோம்லையா பெரிய மாட்டேன் நம்ம மீன் கூட பிடிக்க வந்து போனோம் நீங்க கூட மீன் வேணும்னு கேட்டேன் எனக்கு மீன்லயே வந்து சிலேபி கண்டையெல்லாம் வேணாம் சிலேபி கண்டையெல்லாம் வேணாம் கெளுத்தி மீன் தான் வேணும்னு கேட்டேன் நான் கூட போய் கீழே இறங்கி போய் அம்மா கீழே இறங்கி தத்துக்கு புதுக்குன்னு போய் சகதிகளை கெளுத்தி மீனை பிடிச்சிட்டு வந்து மேல போய் நின்றல நின்ற உடனே பிடிச்சிங்களா மாப்பிள்ள வந்த உடனே கெளுத்தி மீனை பிடிக்கிற மாதிரி கெளுத்தி மீனை பிடிச்சிட்டு வந்தீங்க நான் அதை வாங்குறதுக்காக ரெடியா நின்றேன் உங்க மேல ஏறி வந்தது கையில இருந்த மீன் நழுவிட்டு போயிருச்சு தண்ணிக்குள்ளே போயிருச்சு போயிருச்சு மாப்பிள்ள லேஜா பேச்ச கேட்காத அவங்க பேச்ச கேட்க சரி மாப்பிள்ள மானத்தை தேடி வந்து நான் தேடி வந்து மாநில தங்கச்சி மாப்பிள்ள தங்கச்சியவா அப்ப மானம் தேடி போற மாதிரி வருதுங்க போடுவா இந்த பெண்மகள் பார்த்தா தெரியுதா அழகான ஒரு பதுமையாக இருக்கு. ஆமாங்க இத பாக்க இல்ல எப்படி இருக்கு எப்படி இருக்குன்னா எப்படி இருக்கு அடிவட்டப்பட்டு காரி வாழி கொண்ட காரி யார் இந்த பெண்மகள்? ஆப்ல இதே உங்களுக்கு தங்கச்சி வேணும். எந்த கையா? ஆமா. வாங்க பெண்மகளே. அடுத்ததாக தங்கச்சி. தங்கச்சி வள்ளிக்கண்ணே.
தங்கச்சி நம்ம இடத்துக்கு வெள்ளிமலையில இருந்து வேடுவர் வந்திருக்கா. என்ன விஷயமா? மான தேடி வந்திருக்காரு. இல்ல கேட்க மாட்டேங்கிறார். சொல்லு, கேட்கிற விதமா சொல்லணும். எப்படித்தா சொல்றது? கேட்கிற விதமா சொல்லணும். நான் என்னென்னமோ சொல்லி பார்த்தேன், எப்படி எப்படியே சொல்லி பார்த்தேன், அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்தேன், இப்படி எப்படி சொல்லி பார்த்தேன். எப்படி எப்படி சொன்ன? நான் இப்படின்னு கூட சொல்லி பார்த்தேன். கேட்க மாட்டோம். சரி, என்ன மானை பார்த்தீங்களா? 10 பேருக்கு ஒரு பொய் சொன்னா நிஜமாயிரும். அதுதான் நிஜம். நம்ப முடியுமா? நம்ப கூடாது. நிஜம் நிஜம்தான். என்னைக்கு நிஜம் சாவாது. பொய் வேணா கொடி கட்டி பறக்கலாம். ஆனா ஒரு நாளைக்கு உண்மை ஓங்கி நிக்கும். அதனால வந்து நீ சொல்லிட்டு ஓங்கி அடிச்சிருக்க வேண்டியதானே. நான் ஓங்கி அடிக்க சரி, இருந்தாலும் ஒன்றுமே என்கிட்ட வேற ஏதாவது பேசுனீங்க தங்கச்சி. இருந்தாலும் நம்ம இடத்தவரா போயிட்டாரு அப்படின்னு சொல்லி இடத்துக்குரிய தலைவியை பார்த்து ஒரு கேட்டுக்கிறோம்ங்கிறாரு. தாங்கள் வரும் நெல்வரமாகுங்க. அந்நிய ஆடன் எனக்கு பேசி பழக்கமில்லை என்றாலும் இனத்தவர் போல் தெரிகிறீர்களா? ஆகையால் தாங்களுக்கு பதிலளிக்க காத்திருக்கிறேன். எப்படி? தமிழச்சி என்கிற முறையில் மனம் கமலும் தமிழை, மனம் கமலும் தாயின் இன்ப மொழியே, அன்பு மொழியே, உலகின் முதன்மையான மொழியே, உன்னை போற்றி புகழ்வதில் புகழ் அடைகின்ற பெருமை. உன்னை போற்றி புகழை உலகத்துல சிறந்த மொழி தமிழ் மொழி தான். ஆனா பேசுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. வந்தாரை வாழ வைக்கும் பூமியிலே இருக்கிறோம் என்ற சிறப்பு. வந்தார் தான் இந்த பூமியில வாழ்வாங்க, வருவாங்க, மொத்தமா எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுட்டு போயிருவாங்க. இந்த கோயிலை விடையா? இந்த கோயிலை எவ்வளவு கொள்ளையடிச்சாங்கன்னு வரலாறு தெரியும் உங்களுக்கு, சரிங்களா? அதனால பேச நேரம் இல்லை, இன்னொரு பேசிக்கலாம். அவ்வளவு வந்தமா வைர கிரீடம், வைர நாற்காலி, வைர எல்லாத்தையும் அள்ளி போயிட்டு நம்மள்ட்ட கலாச்சாரத்தை ஒப்படைச்சு போயிருவாங்க. வரட்டும், வந்தார வாழ வைக்கிற பூமி தானே அந்த பூமி. எல்லாரையும் வாழ வச்சு உட்காந்துருப்போம். ஆனா கலாச்சாரத்தை உள்ள திணிக்கிறாங்க பாருங்க. அதான் மிகப்பெரிய கொடுமை. நம்ம கலாச்சாரத்தை மறக்கடிக்கிறாங்க. ஒரே ஒரு சில எடுத்துக்காட்டு. ஏன்னா 2 நிமிஷம் அங்க ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம். ரொம்ப உழைப்பு அதிகம் இன்னைக்கு. நம்ம கலாச்சாரம் இன்னைக்கு யார் வந்து இறங்கியிருக்கா? 2.5 கோடி பேர் வந்து இறங்கியிருக்காங்க. ஒன்னும் சொல்ல முடியாது. வரட்டும், நல்லா வாழட்டும். எங்க வேணா டீ கடை எல்லாம் விவசாயம் பார்க்க எல்லாம் இறங்கியாச்சு உள்ள. நம்ம அப்படியே பார்த்துட்டே உட்காந்துருக்க வேண்டியதான், சரிங்களா? வந்தது வரட்டும். ஆனா அவங்க கலாச்சாரத்தை நம்ம ஏத்துக்கிட்ட பாருங்க. அதான் கொடுமை. 2 விஷயம் சொல்றேன், கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கும். பழைய சோறும் வெங்காயம் நம்ம பாரம்பரியம். பழைய சோறும் வெங்காயம் நம்ம பாரம்பரியம். சாப்பிட்ட வரைக்கும் எந்த பிரச்சனை கிடையாது. பழைய சோறு வெங்காயம் சாப்பிட்டே வாங்க, எந்த நோயுமே இருக்காது, எந்த நோய் இருக்காது. சின்ன வெங்காயத்துக்கு அவ்வளவு மகிமை. அம்மா போட்ட கூட கழுத்துல கோர்த்து போடுவாங்க, பார்த்தாங்க. பழைய சோத்துக்கு வெங்காயத்துக்கு இவ்வளவு மகிமை இருக்கு. எப்படி இவங்களை மாத்துறது? சி, வெங்காயம் மாத்தினதுக்கு வாய் நாள் தள்ளி நில்லாங்க. நான் வெக்கப்பட்டு வெங்காயத்தையும் பழைய சோறை மறந்தோம். பீஸா, பர்கர், பானிபூரி எல்லாம் வந்து உள்ள உட்காந்துக்குச்சு. நம்ம சாப்பாடாது இல்ல. இன்னைக்கு பிள்ளை திங்காத பிள்ளை, பாவம் செஞ்ச பிள்ளை, ஒண்ணுமே கிடையாது. அடுத்து எந்த வீட்டு போனாலும் வெற்றிலை பாக்கு கொடுப்பாங்க, தாம்பூலம் தரித்தல். அது வந்து வாய் சுவைக்கிறது மட்டும் போடுறது கிடையாது. வெற்றிலை பாக்கு, அது வெற்றிலை பாக்கு, சுண்ணாம்பு. சுண்ணாம்பு கால்சியம். 85 சாரம் முழுங்க முழுங்க உடம்புல கால்சியம், எலும்பு தேயாது. 85 வயசா என்ன பெற்ற ஆத்தா போய் களை வெட்டிட்டு விறகு எடுத்துட்டு வந்துச்சு, அதுக்கு எலும்பு தேயல. 85 வயசு அப்பச்சி போய் வந்து வீட்டு காட்டுல வேலை செய்ய எலும்பு தேயல. இப்ப 30 வயசா போதும். 30 வயசு ஆகிவிட்டதா? உங்கள் எலும்பு தேய்ந்து விட்டது. எங்களுடைய இதை சாப்பிடுங்க. எப்படி தெரியும்? இங்கதான் வெத்தலை வாக்குல இருந்துச்சு, அவ்வளவு இருந்துச்சு. பார்த்தா வெத்தலை வாக்குல இவ்வளவு இருக்கா? எப்படி மாத்துறது? வட்டி காடு பழம் ஒரே கரையாக்கு தள்ளிண்டு அப்படின்னாங்க. வெற்றிலை வாக்கிய மறந்தோம். பான் பராக்கு ஹான்ஸ் உள்ள வந்து உட்காந்துருச்சு. எல்லாம் புற்றுநோய். வரட்டும், 10 வருஷம் கழிச்சு அப்படி பேத்துக்கா. அடுத்து என்னது? சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் இல்லை, மஞ்சள் தேய்ச்சி குளிக்கும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு. அதை அனுபவிச்சுக்கு மட்டும் தான் தெரியும். ஒரு வாசம் கம கம கமன் இருக்கும் மஞ்சள் தேய்ச்சி குளிக்க மாட்டேன். வாசம் மட்டுமல்ல, புற்றுநோய், மார்பக புற்றுநோய் வராமல் பாதுகாக்கப்பட்டது. உடம்பு முழுக்க தேய்ச்சி. பிள்ளைக்கு பால் கொடுப்பா, தாலி சட்டத்துல மஞ்சள் இருக்கும். தாலி சட்டை பிடிச்சிட்டு அந்த பிள்ளை பால் குடிக்கும். அது மஞ்சள் கையில ஒட்டி வாயில வைக்க, மஞ்சள் உள்ள போகும். குழந்தைக்கு நோய் இல்லாம இருந்துச்சு. புருஷன் பக்கத்துல படுத்துக்குவாரு. தாலி சட்டத்து ஒரு மஞ்சள் அவருக்கும் சுவாசிப்பார், அவருக்கும் நோய் இல்லாமல் இருந்தது. பார்த்தாங்க மஞ்சள் இவ்வளவு இருக்கா? எப்படி மாத்துறது? பார்த்தா மாறியாத்தா மஞ்சள் தேய்ச்சி குடிச்சு வந்திருக்க. அந்த வெக்கப்பட்ட பிள்ளைகள் மஞ்சளை மறந்தார்கள், மஞ்சள் தேய்ச்சி குளிக்கும் பழக்கத்தை மறந்தார்கள். பாடி ஸ்ப்ரே உள்ள வந்து செல்லாம் போட்டுறாங்க, நுரையீரல் போட்டுறாங்க. நம்ம கலாச்சாரத்தை மறந்துட்டோம், அவ்வளவுதான். யார் வேணாலும் வரட்டும், நம்ம கலாச்சாரத்தை கொஞ்சம் மறக்காம இருந்துக்கங்க, அவ்வளவுதான். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அதை செஞ்சா உங்களுக்கு நல்லது. யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. மஞ்சள் தேய்ச்சி குடிச்சா உங்களுக்கு புற்றுநோய் வராதுன்னு சொல்லுங்க. கேட்கறவங்கள கேட்கணும், கேட்கறவங்கள போகட்டும், சரிங்களா? வாரத்துல வெற்றிலை பாக்கு போடுமா, கர்ப்பைக்கு நல்லதுன்னு சொல்லுங்க. கேட்கறவங்க கேட்கட்டும். பானிபூரி, பீஸா, பர்கர் சாப்பிடான்னு சொல்லுங்க. கேட்கறது கேட்டுக்கட்டான். எல்லாத்தையும் காவலா காக்க முடியும். அதான் யார் நீங்கள்? மாநிலத்தை பேசுங்க பார்ப்போம். வந்தார வரவிருப்பது வந்தமிழ் நாடு என்பதற்கு நிகராக இம்மை வரவேற்ற தலைவியை வருகின்ற தங்களை வரவேற்ற போதிலும் கூட வெள்ளிமலைக்கு சொந்தக்காரன் வறுமனையிலே அழகான ஒரு மான் கூட்டம். கட்டளைக்கு பெட்டை மானை கண்டேன் சென்றேன் படிப்பதற்காக மானோட நானோட
நானோட மானோட அப்படின்னு தருணத்துல இந்த மான்குட்டி ஆகப்பட்டது இந்த இடத்துல வந்ததுனால இடத்துக்கு தலைவி என்ற முறையில அனுமதி மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். எனது மான் எப்படி மான் என்கிட்ட அழகான முறையில மஞ்சள் இதே போல எப்படி இருக்கிறதோ அதே போல மனித வாழ்வில் எப்போதும் பெண்கள் ஆகப்பட்டவர்கள் பெண்கள் என்ன பண்ணுவாங்க, காலில் வந்து மெட்டி அணிவாங்க திருமணத்துக்கு பிறகு. இதற்காக ஏன்னா திருமணத்துக்கு பிறகு மெட்டி அணிகிறாங்கன்னா அதுக்கு காரணம் கர்ப்பப்பையில வரக்கூடிய சம்பந்தம், கர்ப்பப்பைக்கும் அந்த உடம்புக்கும் சம்பந்தம் உண்டு. அதே போல காதல் தோடு குத்துறாங்க பார்த்தீங்களா, நம்ம தோடா குத்தும் பொழுது இது வந்து மனிதனுடைய மூளைக்கு தண்டுவடங்களை வந்து உணர்ச்சியை தூண்டி, அதாவது தண்டுவடத்தை தூண்டி மூளையின் சக்தியை பெருக்கிக் கொண்டே இருக்கும். அப்ப ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செயல்களையும் அன்றே நமது முன்னோர்கள் ஒவ்வொரு வழியில வகுத்து வச்சாங்க. என்றாலும் கூட இவ்விடத்துல அழகான எனது மான் எப்படி மான் அப்படின்றத பொன்மகள் வந்தாய் கோடி தந்தாய் பூமேனி வாழ்க்கும் தேராதே கண்மணி கொஞ்சம் கனிவோடி நின்றே ஆலத்தில் கலந்திலே பொன்மகள் வந்தாய் கோடி தந்தாய் பூமேனி வாழ்க்கும் தேராதே அப்படி மனதுக்கு மருந்தாக இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் வாழ்விலே மதுரதான். அப்படி இருந்தாலும் இவ்விடத்துல என்னடா இந்த இசையெல்லாம் கேட்கின்ற பொழுது மனதுக்கு காலையில என்னன்னு கேட்டீங்கன்னா சோர்வு இல்லாம மூஞ்சியை தூக்காம காலை 2 பாட்டு கூட படிக்க போதுங்க மூஞ்சியை தூக்கிடுவாங்க. 10 மணியில இருந்து இன்னைக்கு சரவணகுமார் யாருன்னு எல்லாத்துக்கும் தெரியுதுன்னா அதுக்கு காரணம் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தில் உள்ள அனைத்து பெட்டிக்காரவங்களும் மிருதங்கக்காரவங்களும் தான் காரணமே. நல்ல ஒரு சோர்வு இல்லாமல், ஏன்னா இவ்வளவு பாட்டெல்லாம் பாட முடியாது, உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை. இப்போ கச்சேரிலாம் ஆர்கெஸ்ட்ராலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வாட்டை அவ்வளோதான், ஒரு மிக்சடு தான், அதுக்கு மேலே பாட மாட்டாங்க. நீங்கள் எவ்வளோ கெஞ்சினாலும் அதெல்லாம் பாட முடியலங்க, அவ்வளோ முடிஞ்சு அப்படின்னு டைம் முடிஞ்சுட்டு போயிடுவாங்க. இங்கே மட்டும்தான் வந்து கடின உழைப்பு, அதாவது அசுர தொழில். அந்த கால் பெட்டி மிதிச்சாதான் கை வாசிக்க முடியும். அது அவ்வளோ அசுர தொழில். அது வந்து வேற எங்கெல்லாம் பண்ண முடியாது. இந்த நாடகத்தில் மட்டும்தான் எந்த சுதியில் நாங்கள் பாடுறோமோ, இப்போ இவர் என்ன சுதியில் பார்த்து சொல்லி நான் பேசணும், நான் என்ன சுதியில் பேசணும், அந்த நான் கொஞ்சம் குறைச்சி பண்ணால் அவர் அத்தனை அண்ணம்மா அவர் தான் அப்பில் பாடினாரியா அப்படின்னு போயிடுவாங்க. அதனால வந்து அசுர தொழில் இந்த தொழில். அது என்னன்னா என்ன ஒரே ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா, இங்கெல்லாம் வந்து நாரதர் தர்க்கம் வந்து 1 மணி நேரம் இருக்கும், நிறைய பேசுவோம், சந்தோஷமா நிறைய புராணங்கள் சொன்னோம், கதைகள் சொன்னோம். வேடுவர் தர்க்கம் 1 மணி நேரம் இருக்கும், நிறைய விஷயங்கள் மக்களுக்கு வரலாறுகள் சொல்லப்பட்டது. இன்னைக்கு என்ன நேரம் குறைஞ்சிச்சு, அது எப்படின்னு தெரியல. ஆசையா இருக்கு ஒரு நாடகம் ஆட. எப்படி தெரியுங்களா,
முத்தப்பாவுக்கு ஒரு ஆளுமை ஒரு நாடகம் கிட்டத்தட்ட வந்து 1.5 மணி நேரம் பேசுவோம். அது மாதிரி ஒரு நாடகம் ஆடணும்னு ஆசையா இருக்கு. நான் ராஜபாட்டோட 1 மணி நேரம் தர்க்கணும்னு ஆசையா இருக்கு. எங்க மணி 5:30 ஆயிடுச்சு. 5:45 அடையாளம் கேட்கணும் சரிங்களா. அதுவே வேலைக்கு போற வேண்டாம் அவருக்கு மெடிக்கல் ஷாப்ல. அதனால வேறு வழி இல்லை. ஒரு 1/4 மணி நேரம் முடிச்சுட்டு பண்றோமாங்க. மாடு தெரிய வச்சுக்கிங்க. மாடை மறைக்க வச்சு என்ன எனக்கு போயிட்டு வாங்கப்பா. கொஞ்சம் போய் ஏதாவது ஒரு 2 செகண்ட் காலார் நடந்துட்டு வாங்க. என்ன காலார வசூல துணி. மான் மேல உங்க ஆசைப்பட்டு உங்க மான் மேல ஆசைப்பட்டு நான் மறைச்சு வச்சிருந்தா நீங்க சொல்லலாம். மான் இவ்வளவு நேரம் உள்ள இருக்காது. மான் வேகமா ஒரு பெலாப்பழத்தை நறுக்கி பெலாச்சொலையை தின்னுட்டு எங்க வீட்டுல பெலாப்பழமே நறுக்கல நம்ப முடியுமா? ஊரை கூட்டிடும் வாசம். மாம்பழத்தை போட்டு அரிசி பணியில பழுக்க வச்சுட்டு எங்க வீட்டுல மாம்பழமே பழுக்க வைக்கலைங்கன்னா நம்ப முடியுமா? வாசனை ஊரை தூக்கிடும். பக்கத்து நாட்டுக்கோழியை பிடிச்சி அடிச்சு குழம்பு வச்சுட்டு எங்க வீட்டுல சாம்பார்னா நம்ப முடியுமா? அது ஊரையே தூக்கிடும். நாட்டுக்கோழி நான் சொல்றது இப்ப பிராய்லர் இல்ல சரிங்களா. அப்ப இதுகளே வந்து வெளியே காமிக்கும் போது ஒரு மான் அது எப்படி ஒரு இவ்வளவு நேரம் இவ்வளவு சத்தத்துல எப்படி இங்க இருக்கும்? இந்த இடத்துல இந்த மானாகப்பட்டது வேற எங்கேயும் போல என்கிட்ட மான்வேகம் மனவேகம் என்றாலும் என்னுடைய மனவேகம் இந்த மான்குட்டி தொட்ட உடனே இந்த மான் எங்கேயும் போகாம இந்த இடத்துல நிக்குது. என்ன காரணம் அப்படின்னு பக்கத்துல நானும் நெருங்க மான நான் நெருங்க மானு என்ன பார்த்த உடனே இந்த மானு வந்து எப்போ பிடிப்பாரு எப்போ பிடிப்பாரு எப்போ பிடிப்பாருன்ற ஒரு ஏக்கத்தோட இந்த மான்குட்டி இந்த இடத்துல நிக்குது. ஒரு மான்குட்டி இருக்குல்ல வீட்டுல இருக்கு. ஆமா அனுபவம். அந்த மான்குட்டி குட்டி போட்டுக்கா குட்டி போடலையா? அந்த மான்குட்டி குட்டி போடாதுங்க. இந்த மான்குட்டி தான் குட்டி போட வைக்கணும். இல்ல அந்த மான் ஏன் குட்டி போடல? குட்டி போட முடியல. குட்டி போட வைக்க முடியல கிடையாதுங்க. இந்த மான் தான் இச்சைக்குரிய மான். அதே மாதிரி மரியாதை அது குட்டி போட முதல்ல கூட்டு வாங்க அப்புறம் மானுக்கு ஆசைப்படலாம் நினைக்கலாம். முடியும் அந்த மான் வந்து பக்குவமா வச்சு பாத்துக்கிட்டே இருக்கலாம் சரிங்களா. இந்த மான் வந்து என்ன நினைக்குதோ நினைக்கிறதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். நீங்க பேசுறதெல்லாம் நியாயம் தான். தேடி வந்தது நியாயம் இருக்கணுமே. இருந்தாதானே இல்லாமல் இருந்தாதானங்க அள்ளி கொடுக்க முடியும். பானையை சும்மா கவுத்து போடும்போது எப்படி அள்ளி கொடுக்க முடியும் சொல்லுங்க. அதாவது அள்ளி கொடுக்க தாங்க வந்து பொக்கிஷம் கூட வளர்ந்துகிட்டே இருக்க விஷயங்க மனசு இருக்கணும் சரிங்களா. இல்ல என்று சொல்லாத மனம் இருக்கணும் இல்லையா. இப்ப ராமாயணத்துல ஒரு மான் தேடி போனாரு ராமன். அவரால் மான் பிடிக்க முடியாதா? அது மாயமான். அது ஒரு அவ்வளவுதான். அது வந்து அதாவது சொல்லுவாங்க சூத்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டா ஒளி கொடுக்கும் மின்சாரம்பாங்க. அதாவது மனிதனோட வந்து அந்த ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சுக்கிட்டான். மகாபாரதத்துல மான் தேடி போனாரு தர்மர். அவராலையும் பிடிக்க முடியல. அப்ப அது என்ன வந்து அவரால் அவர் திறமை இல்லாத மான் திறமை பேச இல்ல அது மாயமான். இந்த 2 விஷயமே கலிகாலத்துக்கு கலியுகத்துக்கு சொல்றாங்க. மாயமான ஒண்ணு நீ தேடி வேணா வாழ்க்கையில கஷ்டப்படுவேன். இன்னைக்கு மாயத்துக்குள்ள சிக்கி தவிக்கிறோம். 50 பேருமே எல்லாருமே சிக்கி தவிக்கிறோம். ஆமா கைபேசின்ற 50 பேர் மாயை மாயை எல்லாரும் சேர்த்து மாய ஒரு 2 எடுத்துக்காட்டு மட்டும் சொல்றேன். கோச்சுக்கு மணி 5, 30, 35, 45 முடிக்கணும். ஒரு 2 விஷயம் நல்ல நிறைய இந்த விஷயத்துக்கு இந்த நேரத்தில் உட்காந்துக்கோங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். பப்பு நர்ஸ் கொண்டு கூட ஒரு கூட்டம் போகும் அதிகாலை நேரத்தில் விஷயம் சந்தோஷம் ஒரு ஆசை மாசை இல்லாம ஆசை இல்லாம வந்தவங்க சந்தோஷமா இருந்தோம். பண்டமாற்று முறை இருந்துச்சு தெரியுங்களா. அப்போ நம்ம சந்தோஷமா இருந்தோம். இங்க இருந்து உளுந்து போக அங்க இருந்து வெள்ளை கட்டி வரும். இங்க இருந்து வந்து இந்த வீட்டுல இருந்து ரசம் போக அந்த வீட்டுல சோறு வரும். அப்ப பொருளாதாரம் பாதுகாக்கப்பட்டது பண்டமாற்று முறை. என்னைக்கு பணம் உள்ள குதிச்சு பாருங்க முடிஞ்சு அப்ப வாழ்க்கை முடிஞ்சிச்சு. ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படியே தத்தளிச்சு கொடுக்க பார்ப்போம். கை தூக்கி எத்தனை பேர் மேல வர்றாங்கன்னு ஒரு சின்ன கதை குட்டி கதை சரிங்களா. ஆசை ஆசை இல்லாத வரைக்கும் மனுஷன் வாழ்ந்துப்போம். ஒரு ஆசை ஒரு காட்டுக்குள்ள ஒரு ராஜா காட்டுக்கு ராஜா சிங்கம். அவங்க வந்து வேட்டையெல்லாம் ஆட மாட்டாங்க. அப்படியே உட்காந்துக்குவாங்க. அந்த பக்கம் ஏதாவது அடிச்சு சாப்பிட்டுருவாங்க. என்ன ராஜா இல்ல. இந்த நரி வந்து அந்த பக்கம் போவே போகாது. அதுக்கு நரி தந்திரமானது இல்லை. எதுக்கு போய் அந்த பக்கம் போயிட்டு அதுக்கிட்ட சிக்கின்னு அது அப்படியே அங்கிட்ட சுத்தி போயிடும். ஒரு நாள் தெரியாம வந்து மாட்டிக்கிச்சு பிரச்சனை இல்லை. பிரச்சனையில சிக்கக்கூடாது. சிக்கினா உடனே தப்பிக்கணும். யோசிக்கணும். பிரச்சனையில சிக்கிக்கிட்டுமே நம்ம நொந்து போய் உட்காரக்கூடாது. அப்படியே யோசிச்சு தப்பிக்கணும். சிக்கிக்கிச்சு சிங்கத்திட்ட நரி சிக்கிச்சு. சிங்கம் பிடிச்சிச்சு கொல்ல போகுது. பார்த்துச்சு சிங்கராஜா காட்டுக்கு ராஜா எவ்வளவு அழகா இருக்கீங்க. போய் என்னைய கொள்ளலாமா என்னை விட்டுருங்க. ஏய் இந்த ரோலாய் பேசலாம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு சிக்கினது நீ தான் சாப்பிட்டு கொள்ள போறேன். சிக்கிருச்சு யோசிக்குது என்ன பண்ணலாம் படையில விட்டுச்சு பாருங்க வார்த்தையை. என்ன சிங்கராஜா நானே 3 எலும்பு 3/4 கிலோ சதையும் தான் இருக்கேன். என்னைய கொண்டு எத்தனை நாளைக்கு சாப்பிட போறேன்? ஒரு நாள் சாப்பிடுவியா? ஒரு வாய்ப்பு கூட ஒரே ஒரு வாய்ப்பு கெஞ்சுது. ஒரு வாய்ப்பு நல்ல கொளுத்து வருவா கூட்டு வந்துறேன். பாக்குது சிங்க ரொம்ப கெஞ்சுதே பாவமா இருக்கே. ஒரு வாய்ப்பு கொடுக்கும்பா. ஒரே ஒரு வாய்ப்பு தானே. மனிதர்களுக்கு எல்லாருக்குமே கடவுள் வாய்ப்பு ஒண்ணு கொடுப்பாரு. எல்லாருக்குமே நல்லவன் கெட்டவன் எல்லாருக்குமே வாய்ப்பை பிடிச்சுக்கிட்டோம்னா வாழ்ந்துடலாம். தவறு விட்டா வாழ முடியாது. முங்கிடுவோம். அவ்வளவுதான். பார்த்துச்சு சரி போ அவ்வளவுதான். நிறைய ஓடுது பாருங்க உயிரை கையில வச்சுட்டு. ஐயோ ஏதாவது செஞ்சு தப்பி பார்த்தா தூரத்துல ஒரு கழுதை ஒரு 110 கிலோ இருக்கும் மேய்ச்சிக்கிட்டு இருக்கு. அங்க போய் இப்படி பேசி பாருங்க. கழுதையாரு நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். விஷயம் தெரியுமா என்ன? காட்டுக்கு ராஜா இருக்காருல்ல அவருக்கு இந்த காடு பிடிக்கலையா.
மாற்றங்கள், பேச்சுவார்த்தை ஜாலம், வார்த்தை ஜாலம். பிடிக்கலையா அவரு வேற காட்டுக்கு போறான். அந்த தலைவர் பதவி இருக்குல்ல, அது உனக்கு கொடுக்குறாராம், உன்னை கூட்டிட்டு வர சொன்னாரு. யாராவது கொடுப்பாங்களா பதவி? யாராவது இந்த காலத்துல கொடுப்பாங்களா? கழுதை யோசிச்சிருக்கணும். அப்ப என்ன செஞ்சிருக்க? கழுதை சொல்லிருக்கணும், பதவியா தலைவர் நீ வாங்கிக்க, நீ போய் அந்த பதவியை நீ சந்தோஷமா இருந்தா கழுதை தப்பிச்சிருக்கோம். கழுதைக்கும் ஆசை ஒருவேளை இருக்குமோ, தலைவர் பத்தி நம்ம கொடுப்பாங்களோ அப்படின்னு நம்பி வந்துச்சு. நம்மனா சிங்கம் உட்காந்துருக்கு, கழுது வந்து நரி பின்னாடி. இதுக்கு அவசரம். அங்க வரும்போது ஒரே தாவும். இந்த காது மட்டும் சிக்கிடுச்சு, கழுதையோட காது. காது பிடிச்சிச்சு, கழுது தப்பிச்சிச்சு, ஓடுது. நரி பின்னாடி ஓடுது. ஐயோ கழுது தப்பிச்சிச்சு, நம்ம தொலைஞ்சுமே அப்படி பின்னாடி ஓடுது. பார்த்தா பதம் கிடைச்ச கழுதை, ஏய் கொள்றதானே கூட்டு பண்ண. அட அறிவிட்ட கழுத, உனக்கு விஷயம் தெரியுமா? அந்த தலைவர் கிரீடத்துக்கு ஒரு தலையில வைப்பாங்கல்ல பதவி பிரமாணம், அது வைக்கும் போது உன் காது பெருசா இருக்கா, அப்ப அந்த கிரீடம் கீழே விழுந்துதான் காதை பிச்சு எடுத்து சிங்கன்னு சொன்னா மறுபடியும் கழுத நம்பலாமா? நம்பிடுச்சு. ஏன்னா சொல்ற விதம் பார்த்தா ரெண்டாவது வாய்ப்பு சிங்கம் தவற விடுமா? பக்கத்துல குரலை பிடிச்சிருச்சு, கொண்டுச்சு. கழுது முடிஞ்சு, வாழ்க்கை முடிஞ்சு. நிறைய கொடுங்கவா, நீ தான் இன்னையில இருந்து எனக்கு உதவியாளர், அசிஸ்டன்ட். உட்காரு. இந்த கழுதையோட தோல் தனியா, எலும்பு தனியா, ஈரல் தனியா, மூளை தனியா பிரிச்சு நான் போய் என் பொண்டாட்டி கொண்டு போயிடுச்சு. எல்லாத்தையும் நரி பிரிச்சு வைக்குது. மூளை குவியலா இருக்கு, லவக்குட்டிக்கு தின்னு பிடிச்சு, நரி தின்னு பிடிச்சு. சிங்கம் தான் எல்லாமே இருக்கு. நரி இங்க வா, என்ன எல்லாமே இருக்கு, கழுதையோட மூளையை காணான. இந்த கழுதைக்கு மட்டும் மூளை இருந்தா நம்மள்ட்ட வந்து சிக்குமார் ராஜான்னு சொல்ல. இது சிரிப்பதற்காக உங்களுக்கு சொல்லப்படும் கதை. ஆனால் இன்று நாட்டிலே காம பசியோடு சிங்கங்கள் ஏராளம். அவர்களிடம் உங்கள் வீட்டு பெண்களை தந்திரமாக அழைத்து செல்லும் நரிகள் ஏராளம். ஒரே ஒரு வார்த்தை, போன் வாங்கி தரவா, ரீசார்ஜ் பண்ணவா, சிம் கார்டு வாங்கி தரவா, கடைக்கு போலாமா, சேலை வாங்கி தரவா, சுடிதார் வாங்கி தரவா, கடை கோயிலுக்கு போய், இப்படி சின்ன சின்ன வார்த்தையில் உங்கள் வீட்டு பெண்களிடம் சொல்லி உங்கள் வீட்டு பெண்களை தந்திரமாக அழைத்து சென்று காம சிங்கத்திடம் ஒப்படைத்து விட்டு வாழும் நரிகள் இந்த நாட்டிலே ஏராளம். ஒன்றும் பண்ண முடியாது. ஆசைதான் உள்ளே சொல்லி வழங்க. 3 வயசு, 13 வயசு, 23 வயசு, 33, 43, 53 எதையும் விட்டு வைக்கிறது கிடையாது. முடிஞ்சளவு தொலைஞ்சிச்சு, பொம்பளை தொலைஞ்சிடும். உங்க வீட்டு பெண்கள் நீங்க பாதுகாக்க உங்க பொறுப்பு. 10 வருஷத்துக்கு முன்னாடி 16 வருஷமே பக்கத்துல விட்டுட்டு போவாங்க. பாப்பா வீட்டுக்கு தூரம் ஆயிடுச்சு, அப்பச்சி பிள்ளையை பாத்துக்கோ, நாங்க கோயிலுக்கு போயிட்டு வர்றோம், பிள்ளை பத்திரமாக பாதுகாக்கப்பட்டாள். அவ வீட்டு பிள்ளை மாதிரி. இன்னைக்கு 3 வயசு பிள்ளையை பக்கத்துல விட்டுட்டு போக முடியாது. 30 வயசு இதுக்கு எடுத்துமா, முடிஞ்சு போச்சு. உங்க பிள்ளைய அவங்க பத்திரமா பாத்துக்காங்க. நாளை அந்தமா வந்தமா பாட்டமான்னு போடுற பொம்மல் நான் கிடையாது. முடிஞ்சளவு சுதாரிச்சுங்க. இதுதான் இன்றைய உலகம். நீங்க ஓடிக்கிட்டே இருங்க. ஓடும் போது சுதாரிப்பா ஓடுங்க. உங்க வீட்டு பொம்பளை கையில பிடிச்சு இழுத்துட்டு ஓடுங்க. விட்டீங்க பின்னாடி நரிகள் ஏராளம். ஆசை வார்த்தை சொல்வதற்கு நரிகள் மிக ஏராளம். சுதாரிச்சு வந்தாங்களா பேசுங்க. நல்ல கருத்துக்களை எடுத்துரைத்து நாவாய் இடத்துல இருந்து மக்களுடைய செவிகளுக்கு புலனாக எடுத்த தங்களை பார்க்கின்ற பொழுது மன மகிழ்ச்சி. இருந்தாலும் கூட ஒருவரை வந்து காப்பாற்றணும்னா எப்படி காப்பாற்றலாம், காப்பாற்றக்கூடிய நிலை வேணும். அப்ப எந்த நேரத்தில் எப்படி காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு பக்குவம் இருக்கு. அது போல 2 கிளிகள் என்ன பண்ணுச்சு, அழகான ஒரு மரத்துல வாழ்ந்து வருது. வாழ்ந்து வரும் பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருவன் வந்த உடனே இந்த கிளி மேல ஆசைப்பட்டு அந்த கிளியை ஒரு கிளியை பிடிச்சிடறான், இன்னொரு கிளி பறந்துருது. கிளி பிடிச்சிட்டு போன அந்த கிளியை கூண்டுல அடிச்சு வச்சு என்ன பண்றா, வீட்டுல வந்து தானியங்கள்லாம் கொடுக்குறா, பழங்கள் கொடுக்குறா. இந்த கிளி வந்து என்னமா எதுவுமே சாப்பிடல. ஏன்னு கேட்டீங்கன்னா 2 கிளியும் ஒன்னா சேர்ந்து பழகி சாப்பிட்டு பழகுனது. அப்ப அந்த கிளியை பிரிச்ச உடனே இந்த கிளி என்ன பண்ணுது, அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே மயக்கத்திலேயே அப்படியே நிக்குது. இதை சாப்பிடணுமே, அவ சாப்பிட்டாளா இல்லையா என்று கேட்டீங்கன்னா, ஒரு ஆண் கிளி வந்து கூண்டுக்குள் அடைபட்டது. அப்ப ஆண் கிளி கூண்டுக்குள் அடைபட்ட உடனே பெண் கிளி என்ன பண்ணுது, மேல நிக்குது. அந்த கிளி இங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்கே, அது சாப்பிட்டுச்சா இல்லையா. அப்ப தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனைவி, அப்ப மனைவி வந்து சாப்பிட்டாங்களா இல்லையா, குழந்தைகள் சாப்பிட்டுச்சா இல்லையான்றது எப்போதுமே மனதில் கொண்டு நிற்கக்கூடியவர் ஆண்கள். அப்படி ஆண் கிளி என்னாகப்பட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கூட்டுகள் இருந்துகிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கு. பார்த்த உடனே சாப்பிடல, அப்படியே பட்னியாவே இருக்கு. இதை பார்த்த உடனே இந்த என்ன பண்றேன், அந்த வேடுவனாகப்பட்டவன் அப்படியே போறான். போயிட்டு அந்த கிளிகிட்ட போயிட்டு, நான் உணவு வைக்கிறேன், தானியம் வைக்கிறேன், பழங்கள் வைக்கிறேன், என்னென்னமோ வைக்கிறேன், வைக்கிறதெல்லாம் எதுவுமே சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னு இந்த கிளி வந்து அந்த பெண்கிட்ட போய் இந்த வேடுவன் போய் சொல்ல, பிடிச்சிட்டு போனா இல்லையா. அப்ப பிடிச்சிட்டு போன சொன்ன உடனே அந்த கிளி என்ன பண்ணுச்சு, மேல இருந்து தொவின்னு கீழே விழுந்துருச்சு. எப்படி கீழே வந்து விழுந்துருச்சு. கீழே மயக்கப்பட்டு விழுந்த உடனே என்னடா இது, நம்ம ஒரு வார்த்தை தானே சொன்னோம், எதுவும் சாப்பிடாம அப்படியே பட்னியா இருக்குன்னு தானே சொன்னோம், இந்த கிளி இப்படி கீழே விழுந்து இறந்து போச்சே அப்படின்னு நினைச்சு என்ன பண்றான், அந்த வார்த்தைய இந்த ஆண்கிட்ட வந்து சொல்றான். ஆண்கிட்ட வந்த உடனே, அம்மா நான் போனேன், போய் உன்னுடைய இனத்திட்ட போய் நான் சொன்னேன் நானு ஜோடிக்கு. அப்ப சொல்ற பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னா, சொன்ன வார்த்தையை கேட்ட உடனே கீழே விழுந்து இறந்து போச்சு. அப்ப இறந்து போச்சுன்னு இந்த வார்த்தையை சொன்ன உடனே இந்த கூண்டுக்குள்ள இருந்த கிளி என்ன பண்ணுச்சு,
உடனே இதுவும் மயக்கப்பட்ட கீழே விழுந்துருச்சு. கூண்டுக்குள்ளேயே இருந்தது போல விழுக. என்னடா இது, அங்க சொன்னா அங்க கீழே விழுந்துருச்சு, இங்க சொன்னா இந்த கிளியை விழுந்துருச்சு, இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் என்கிட்டீங்கன்னா மூச்சு அடைக்கிடுச்சு கொஞ்ச நேரம். அப்ப கொஞ்ச நேரம் மூக்க அடைக்கணும்னு இறந்து போச்சு போல அப்படின்னு நினைச்சு இந்த கூண்டை அப்படி மேலே ஏற்றி விட்டா பாத்தீங்களா. திறந்து விட்ட உடனே இந்த கிளி என்ன பண்ணுச்சு, அப்படி பறந்து போயிடுச்சான் பாத்தீங்களா. அப்ப அந்த இடத்துல ஒரு பெண்கிளி வந்து ஆண்கிளியை காப்பாற்றணும்னு ஒரு நினைப்பு. அதை எந்த முறையில சொல்லி இருக்கு, என்ன போல நீயும் மயங்கி விழுந்தீங்கன்னா உன்னை திறந்து விட்டுருங்க, நீயும் பறந்து வந்துடலாம் என்கிட்ட, நம்ம 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து வாழலாம். சங்கீத பாசை இதுக்கு பேரு சங்கீத மொழிகள். ஒரு சில மட்டும் தான் தெரியும். இதை அப்படி பார்த்தனே அப்படி செஞ்சு அப்படி அப்படின்னா அவங்க தப்பிச்சுவாங்க. இதெல்லாம் அந்த காலத்துல இப்ப இல்ல. அது போல தன்னுடைய குழந்தைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பருவத்துக்கு வந்த குழந்தைகளை பக்கத்துல வந்து யாரையும் விடாம சொல்லி கொடுக்கணும். எங்க போறாங்க, எங்க செய்யறாங்க, என்னென்ன பண்றாங்க அப்படின்றத கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும், சொல்லி கொடுக்கணும். பள்ளிக்கூடத்துல பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது. சொந்தங்கள்லாம் யூடியூபர் எடுத்துக்கிட்டீங்க, பெண்களுக்கு எங்க வீட்லயே பாதுகாப்பு கிடையாது. பிள்ளைங்க அவங்க தான் பாதுகாத்துக்கணும். பிள்ளைகளுக்கு கைபேசியை வந்து கொடுக்காம இருந்தாவே போதும், பாதுகாப்பு கிடையாது. இல்ல அதெல்லாம் கொடுக்க வேணாமா, பாக்காதீங்கன்னு சொல்ல முடியும். அடிச்சு கல்லோட்டு அடிச்சு கொண்டு விடுவாங்க. என்ன பாக்குறாங்க தெரியணும் இல்லையா. வேணா ஒண்ணு வேணா அப்படி செய்யலாம். வேணா சில விஷயங்கள் வேணா ஒன்று சொல்லலாம். ஒரே விஷயம் முடிச்சுடுமா, அவ்வளவுதான். ஒரே பக்கம் பாட்டு முடிச்சுடும். நல்லா உட்காந்து கேட்பீங்க. இன்னொரு கதை ஜாலியா இருக்கும் சரிங்களா. புராணமா பேச நேரம்ல 2 பேர் இருந்திருக்காங்க. ஒருத்தர் ஊரை வந்து அந்த உலகத்தை விட்டு மூலமா போய் முடிச்சு வைக்க போய் அப்படிதான் சொல்லணும் சரிங்களா. நான் கதை தானே சொல்றேன், வேற எதுவும் சொல்லல. நீங்க எதை கற்பனை பண்ணிக்காதீங்க சரிங்களா. 2 பேரு இவன் உலகத்தை வித்துனா ஊரை வித்து முடியும். 2 பேரும் ஏத்த மாதிரி குடியிருக்காங்க. இந்த ஊரை விற்கிறேன் உலகத்தை விற்கிற போய் எப்படியாவது அவனை ஏமாந்து ஒரு குண்டாச்சட்டி கொண்டு போயிருக்கான். குண்டாச்சட்டி அரிசி எரிப்போம்ல, இப்பதான் வேலையில குக்கரை வச்சு ஒரேதான் ஒன்னும் விதையா இருக்கும், இல்லாட்டி கஞ்சியா இருக்கு. தலையெடுத்து ஆம்பளை கூட சாப்பிட்டு முழங்காலி வெளியே வந்துருச்சு. வடிக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டம் சோறு வடிக்க சரிங்களா. குண்டாச்சட்டி எடுத்து போயிட்டு அண்ணே இந்த குண்டாச்சட்டியை வச்சுக்கிட்டு ஒரு 500 ரூபாய் பணம் கொடுங்க. அவன் எப்படி பார்த்தானா, இவன் ஊற விற்கிற பயிலாச்சி நம்மகிட்ட குண்டாச்சட்டி கொண்டு வந்திருக்கான் அப்படின்னு வாங்கிட்டு 500 ரூபாய் கொடுத்துட்டான். போகும்போது சும்மா பண்ணல, அண்ணே குண்டாச்சட்டி மாசமா இருக்கு, பத்திரமா பாத்துக்கோங்க. குண்டாச்சட்டி மாசமா இருக்கா, ஏண்டா உலகத்துக்கு நான் தண்ணி கேட்பேன், என்னட்டு வந்து குண்டாச்சட்டி மாசமா இருக்கிறானே, சரி என்னதான் செய்யறான் பார்ப்போம். போயிட்டான். அவன் ஒரு 6 மாசம் கழிச்சு வந்திருக்கான். இவன் என்ன வேண்டாம், குண்டாச்சட்டி சர்வசீதி போட்டு கொடுத்துட்டு வட்டியோட பணத்தை வாங்கிட்டான். பார்த்தான், என்ன பாக்குற நீ தானே குண்டாச்சட்டி மாசமா இருக்குன்னா குண்டாச்சட்டி குட்டி போட்டு எடுத்துட்டு போட்டு சொல்ல கொண்டு வீட்டுல வைக்க பொண்டாட்டி கேட்டலாம். என்ன இதுனா ஏத்த விட்டுக்கிற இடிச்சா பையடி குண்டாச்சட்டி குட்டி போட்டுக்கிறான். ஏன்னா இடிச்சா பையன் அங்கிட்ட நீ தானே இடிச்சா பையன், எங்கேயாவது வந்து குண்டாச்சட்டி மாசமா இருக்குமா, நீ ஒரு குண்டாச்சட்டி மாசமான பிரான் அடிக்கிற, அவன் குட்டி போட்டு சொல்லி சர்வசீதி உள்ள போட்டுறான். இது எங்க போய் முடிய போது தெரியலங்க. நம்ம தான் சொன்ன பேச்சு கேட்க மாட்டோமே. ஆசை சர்வசக்தி வந்துச்சுல இலவசமா சும்மா இருப்போமா. அடுத்த கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு அண்டா ஊத்திட்டு போயிருக்கான். காது வச்சு அண்டா மழை தண்ணி பிடிப்போம்ல, மழை தண்ணியே பிடிக்கிறது கிடையாது. அதை வச்சுட்டு அண்ணே எங்க அப்பத்தா விட்டு அண்டா 10 குடம் தண்ணி பிடிக்கும் வச்சுக்கோங்க, இன்னாங்க ஒரு 5000 ரூபாய் பணம் கொடுங்க. கொடுத்துட்டான். 6 மாசம் கர்ப்பமா இருக்குனே, கர்ப்பம் கலைஞ்சிட்டு பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்கண்ணே. சரி போ போயிட்டான். 4 மாசம் கழிச்சு போக 4 மாசம் வட்டி வாங்கிட்டு அந்த அண்டாக்கள ஒரு பெரிய சர்வத்தை போட்டு கொடுத்துட்டான். சந்தோஷம் தாங்கல, இலவசமா வருது இல்ல, யோசிக்கவே மாட்டோமே, தாங்க முடியல. திருப்பி என்ன கொஞ்ச நாள் கழிச்சு பொண்டாட்டி காலில் இருந்த கொலுசு, பிள்ளை காலில் இருந்த கொலுசு, இடுப்புல இருந்த அரணா 2 ஜோடி. அண்ணே 2 ஜோடி அரணா 2 ஜோடி கொலுசு எல்லாம் 8 மாசமா இருக்கு, வச்சுட்டு காசு கொடுங்கண்ணே ஒரு 20,000 கொடுத்துட்டான். அவன் வாயே திறக்கல. ஒரு சிலர் பேசவே மாட்டாங்க, டேஞ்சரான ஆட்கள் சரிங்களா. கொடுத்துட்டான். 2 மாசம் கழிச்சு போக அவன் 2 கொலுசு 2 சின்ன கொலுசு குட்டி 2 அரணா 2 குட்டி ஆடுனான். கொடுத்தாச்சு. சந்தோஷம் தாங்கல. பொண்டாட்டி இப்படியே பார்த்தாலாம் எங்க போய் முடிய போது ரங்கனாதான் தெரியலேன்னு உட்காந்துருக்கேன். மூதேவி அதையாவது அடங்கணும்ல. இவ்வளவு வந்துச்சுல சும்மா. யாருக்கு ஆசை விட்டு ஆசை, அதான் பாருங்க தட்டி விடுறது ஆசை. ஒருத்தனை ஏமாத்தணும்னா பிச்சைக்காரமா நிக்க கூட ஒரு படத்துல சொன்ன மாதிரி ஆசையை தட்டி விடணும். பார்த்தா கொஞ்ச நாள் கழிச்சு பொண்டாட்டி கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு 30 பவுன் கொண்டு போய் வச்சுட்டு அண்ணே 30 பவுன் எல்லாம் நிற மாசமா இருக்குன்னே ஒரு 1 லட்சம் பணம் கொடுங்க. கொடுத்துட்டான். உடனே வந்த 1 வாரத்திலேயே நிற மாசமா இருக்குல்ல, எப்படி குட்டி போட்டுக்கணும் உடனே. அதெல்லாம் 1 வாரத்திலேயே நானே இருந்தாங்க 1 மாசம் வட்டி நாங்க 1 லட்சம் பணம் நான் குட்டியோட எடுத்துட்டு வரேன்னு சொல்ல அவன் பணத்தை கொண்டு வாங்கி வீரோட வச்சு கூட்டிட்டு சும்மா வந்திருக்கான். இந்த நகையெல்லாம் குட்டியோட கொண்டாங்கன்னே 30,000 குட்டி 60 பவுன் கொடுங்க. தம்பி நீ இந்த பக்கம் போனா எல்லாத்துக்கும் பிரசவ வலி வந்துச்சு, நான் ஒரு ஆளா பிரசவம் பார்க்க முடியுமா, எல்லாத்துக்கும் வந்துச்சா தூக்கி வண்டியில வச்சுக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போனா போற வழியில எல்லாம் பிள்ளை பார்க்க முடியாம செத்து போச்சு. கொண்டு போய் எரிச்சு சாம்பலை பண்ணி கங்கையில கஷ்டம் போடா. எங்க வந்து குண்டாச்சு நான் சொல்றேன், அந்த கொண்டு கொஞ்சம் போச்சா ஐயோ ஐயோ ஐயோன்னு ஊரை கூட்டாச்சு. 2 வேலை இப்படி நிக்க வச்சாச்சு. ஆப்பிச்சி எல்லாம் வாங்க சொல்ல என்னடா பிரச்சனை. அப்பதான் வாய் தந்தான். ஐயா குண்டாச்சட்டி கொண்டு வந்தது இவன், குண்டாச்சட்டி மாசமா இருக்கு சொன்னது இவன், அண்டா கொண்டு வந்தது இவன், அண்டா மாசமா இருக்கு சொன்னது இவன், குண்டாச்சட்டி குட்டி போடும்போது நம்பினவன், அண்டா குட்டி போடும்போது நம்பினவன், கொலுசு குட்டி போடும்போது நம்பினவன், நகை மட்டும் குட்டி போட செத்து போச்சா ஏன் நம்ப மாட்டேன்னு கேட்க பதில் சொல்ல முடியுமா? பதில் சொல்ல முடியாது. இதுதான் நம்ம
சரிங்களா? புரிஞ்சா புரிஞ்சுக்கங்க, முடிஞ்சு போச்சு. எல்லாத்தையும் இருக்கா, எல்லாத்தையும் கைபேசி இருக்கா. ஆரம்பத்துல என்ன சொன்னாங்க, இவ்வளவு காசு போடுங்க, பேசிக்கிட்டே நீங்க உருப்பிடாம போங்க, யார்கிட்ட வேணாலும் பேசுங்க, எல்லாம் இலவசம், அது இலவசம், வேற சிந்திக்காதீங்க, புருஷனை பத்தி சிந்திக்காதீங்க, புள்ளைய பத்தி சிந்திக்காதீங்க, பேசிக்கிட்டே உருப்பிடாம போங்க. கொடுத்தாங்களா? இப்ப ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு 18 நாள்ல ரீசார்ஜ் பண்ணா அவெல்லாம் புடிங்கி விட்டுறாங்க, ஒரு செகண்ட் கூட இருக்காது. அப்ப யாரு கையில இருக்கு? எல்லார் குடுமையும் ஒருத்தர் கையில இருக்கு. மாதிரி ஐட்டம் வாங்க. முன்னாடி வீட்டுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து பேசிறது வழக்கம். பார்த்த உடனே கணவன் மனைவி குழந்தைகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து போயிடுவாங்க. ஆனா இப்ப கைபேசியை வச்சுக்கிட்டு அங்க ஒரு மூலையில இந்த ஒரு மூலையில இப்படி வாழ்க்கை வந்து இப்படி போய்கிட்டு இருக்கு. முகலையெல்லாம் பார்க்க மாட்டேன், பிடிக்காது எங்களுக்கு. ஆமா, ஓடி வந்த உண்டன்மான ஒழிச்சு வைக்கும் எல்லாம் இல்ல. ஓடி வந்த உண்டன்மான ஒழிச்சு வைக்கும் எல்லாம் இல்ல. நம்பிராஜ வாழ்ந்த போது இல்ல பொண்ணு நானும் மானுக்குரிய அங்கல சிலடை அலங்கல காயாத கடல் பாயே காயாத கடல் பாயே கவலேந்தி விளையாடும் கலையிலே காயாத கடல் பாயே காயாத கடல் பாயே தாயாகி மாமனை கண்டது போல் பொன்னுருவல் செய்தாலும் தலை சாயாதம்மா தலை சாயாதம்மா ஜாதிமா பாயாதம்மா உன்னை வாயாதம்மா தலை சாயாதம்மா
மானுக்கு அடையாளம் இல்லையே. வள்ளி நான் தேடி வந்தது மானல்ல, உண்மைத்தான். எதுக்காக என்னெல்லாம் கொண்டு போய் என்ன செய்ய, நான் பேசியே கொண்டுருவேன். ஓ எந்த பேபி நீ வா வா எந்த பேபி கரையே ஓடும் வந்ததாலும் கொண்ட தோலம் காமலா. ஓ எந்த பேபி நோய் நொடி இல்லாம பிள்ளை குட்டிலாம் எல்லாம் நல்ல செல்வ செழிப்போட இனிமே எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாம் நல்லபடியா இருக்கணும். ஆத்தா முத்து மாதிரி உங்க எல்லாருக்கும் நல்ல வாழ்க்கை நல்லபடியா எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கணும். ஆமா, எந்திரிச்சு காலை எந்திரிக்கும் போது அந்த பிரபஞ்சத்தை பார்த்து ஒரு நன்றி சொல்லிருங்க, நன்றி சொல்லுங்க, ஒரு நல்ல விஷயம் நடக்கும். முத்து மாதிரி அம்மன் வணங்கிடுமா? முத்து மாரி அம்மனுக்கு சுவாமி வேடுவனாக வந்ததும் நானே, வேடுவனாக வந்ததும் நானே. உமக்கு வேண்டிய வரங்களை என்னிடம் கேள். அனைவரும் நலமோடு வாழும் சாமி. இனி வரும் காலங்களில் பஞ்சம் பிசி பிணி இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் எல்லாரும் வயிறார சாப்பிட்டு நல்ல நலமோடு வாழணும். பிள்ளை விட்டுனா சந்தோஷமா இருக்கும். பெண் சிசுகள் பாதுகாக்கப்பட வேணும். எல்லாரும் வள்ளி தெய்வானை என்று வணங்க வேண்டும். இந்த கலியுகத்தில் இறை வழிபாடு செய்து வந்தார்கள் என்றால் கண்டிப்பாக அவர்கள் நினைத்தது நடக்கும். நோய் நொடி இன்றி எப்போதும் செல்வ செழிப்புடன் வாழ்ந்து வருவார்கள் என்றாலும் வள்ளி தெய்வானை என்ற பெயருடன் சிறப்புடன் பெயர் பெற்று விளங்குவாய் என்ற வரத்தை அளிக்கிறேன். Oh,
I